மு.க. ஸ்டாலினை கதறவிட்ட த.வே.க. வேட்பாளர் பாபுவை பற்றி வெளிவந்த உண்மை தமிழ்நாடே மிரண்டு போயிடுச்சு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மே 4 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வந்தன. வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்ப கட்டத்தில் விஜயின் த.வே.க. முன்னிலை பெற்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை த.வே.க. வேட்பாளர் வி.எஸ். பாபு பின்னுக்கு தள்ளியிருப்பது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த செய்தி எழுதப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் த.வே.க. வேட்பாளர் வி.எஸ். பாபு 12,916 வாக்குகள் பெற்று 2,277 வாக்குகள் முன்னிலை வகித்துக் கொண்டிருந்தார். இது ஆரம்பம் மற்றும் கிடையாது. கொளத்தூர் தொகுதிகளில் பல முறை நன்மைகள் செய்தது மட்டுமின்றி அந்த தொகுதியையே பிரம்மாண்டமாக செழிப்பாக வைத்துள்ளார் ஸ்டாலின். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்று பார்த்தீர்களானால், ஸ்டாலினை பொறுத்தவரை 3 முறை கொளத்தூர் தொகுதியில் வென்றவர். ஆனால் அவரை முழுவதுமாக தோற்கடித்துவிட்டார் த.வே.க. நிர்வாகி. அவர் ஏற்கனவே திமுக கட்சியில் தொண்டராக இருந்தவர்தான் வி.எஸ். பாபு. ஏற்கனவே எப்பொழுதும் ஸ்டாலின் செய்யக்கூடிய வெற்றிக்குறி சைகையை அவர் 2 கைகளால் செய்துள்ளார். அது மட்டுமின்றி அவரின் கருத்துக்களாவன, நான் த.வே.க. கட்சிக்கு நின்றதால் தான் என்னை கொளத்தூரில் வெற்றியடைய வைத்துள்ளார்கள். நான் ஏற்கனவே திமுகவில் இருந்துள்ளேன். எனது முக்கிய கொள்கை ஒன்றும் ஸ்டாலினை தோற்கடிப்பது கிடையாது. அது மட்டுமின்றி நான் அவ்வாறு நினைக்கவில்லை. நீங்கள் தான் நிகழ்த்தி காட்டுள்ளீர்கள் என்றெல்லாம் பேசியுள்ளார். உண்மையை சொல்ல வேண்டுமானால், எப்பொழுதும் கொளத்தூர் என்பது ஸ்டாலினின் கோட்டை அப்படிதான் சொல்வார்கள். அந்த இடத்தில் தோல்வியடைந்தது மட்டுமில்லாமல் கண்ணீர் மல்க அழுதது, அந்த இடத்தில் இருப்பவர்களை அழாதே என்று சொன்னது என ஸ்டாலின் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். குறிப்பாக வேட்புமனு தாக்கலின் போது அவர் அளித்த பிரமாண பத்திரத்தில் தன்னிடம் மோட்டார் வாகனங்கள், வானூர்திகள், படகுகள் மற்றும் கப்பல்கள் என எந்த வாகனமும் இல்லை என வி.எஸ். பாபு குறிப்பிட்டுள்ளார். அவரிடம் மட்டுமில்லாது அவரது துணைவி, சார்ந்தவர்கள் என யாரிடமுமே வாகனங்கள் எதுவுமே இல்லை என பாபுவின் வேட்புமனு பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பெரும்பாலான வாக்காளர்கள் பெரும் செல்வந்தர்களாக உள்ளனர். த.வே.க. தலைவர் விஜய் கூட பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பை காட்டியுள்ளார். ஆனால் அவரது கட்சியை சேர்ந்த வேட்பாளர் வி.எஸ். பாபு சொந்தமாக வாகனங்கள் எதுவும் இல்லாதது எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. தமிழக வாக்காளர்கள் மத்தியில் இது பெரும் ஆச்சரியமாக அமைந்துள்ளது. காலையில் வி.எஸ். பாபு முன்னிலையில் இருந்த நிலையில் கொளத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை முடிவில் நடந்த அனைத்துமே நாம் பார்த்துள்ளோம். உண்மையில் சொல்ல வேண்டுமானால், கொளத்தூர் என்பது ஸ்டாலின் அவர்களின் கோட்டைதான். ஆனால் அந்த கோட்டையை தகர்த்தெறிய த.வே.க. தொண்டர்கள் உதவியுள்ளார்கள், இளைஞர்கள் உதவியுள்ளார்கள். இந்த முறை த.வே.க.வின் இந்த வெற்றி என்பது வெறும் இளைஞர்களை சார்ந்து மட்டும் கிடையாது. பெரியவர்கள் நிறைய பேரும் மாற்றம் வேண்டும் என முடிவு செய்துதான் அவருக்கு ஓட்டளித்துள்ளனர். ஆக மொத்தம் 108 தொகுதிகளில் விஜய் வென்றுள்ளார். அனைவருமே 20 தொகுதி, 5 தொகுதி என கருத்து கணிப்புகள் சொன்னதனைத்தையுமே குருட்டு கணிப்பாக விஜய் மாற்றியுள்ளார். உங்களின் கருத்தை பதிவு செய்யுங்கள்.